சஞ்சய், இந்த அம்மா வீட்டு பிரிச்சு உன்னால எப்படா இருக்க முடியுது? நீ இப்ப சாப்பிட்டியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையாடா. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்குடா. உன்னை பார்க்கணும்னு தோணுது. எங்க இருக்குன்னு தெரியலையாடா சஞ்சய். அம்மா, அம்மா, யார் நீங்க? எங்களே தெரியலையா? ஓ, சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. உங்க பழைய மதுராவியோட பையன் பூமிநாதன். இவன் என் தம்பி ரிஷி. ஆமாடா, சின்ன வயசுல பார்த்தது ஞாபகமே இல்லை. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த நேரத்துல வேற ஒரு வீட்டுல இல்லையே. தெரியும், அத தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். புரியலையா? உங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தான் காரணம். அத உங்க மருமகளை வச்சு செஞ்சது நாங்க தான். அட பாவிங்களா, உங்களுக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? எதுக்காக என் குடும்பத்தை இப்படி நாசம் பண்றீங்க? சொல்லுடா. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. எனக்கு உங்க குடும்பம் நாசமா போடும். இருடா, இப்பவே இந்த விஷயத்தை என் புருஷன்ட்ட சொல்லி உங்களை என்ன பண்றது மட்டும் பாருங்க. அம்மா, இவ்வளவு உண்மைய ஏன் உங்ககிட்ட சொன்ன தெரியுமா? ஏன்னா இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்ல விட்டுருவா. ஏன்னா இப்ப நீங்க சாக போறீங்க. என்ன சொன்ன? நான் சாக போறேனா? நான் சாகத்தை பத்தி கவலைப்படல. நீங்க என்ன ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே என் பையன் உங்களை ஏதாவது பண்ணிடுவான். அதனாலதான் உங்களை நினைச்சு நான் கவலைப்படுறேன். ஏமா சாக போறவங்க பயமா இருக்கா? எனக்கு பயமா? இப்பவும் சொல்றேன், சாவுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. எனக்கு ஏதாவதுனா ஏன் பசங்க இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களோட நிலைமைய நினைச்சு பார்த்துதான் இப்ப பேசுறேன். மரியாதையா போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பாத்தியாடா, சாக போறோம் தெரிஞ்சும் இவ்வளவு மூச்சு வாங்கி பேசிட்டு இருக்கா. இவன் மூச்ச நிறுத்திட்டா போடா. அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சு? வெரி சாரி. டாக்டர் என்ன சொல்றீங்க? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஐயோ அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அக்கா, எப்படிக்கா? சஞ்சயோட போட்டோ பார்த்துட்டு
ஏம்மா அப்படி பண்ணுனீங்க? ஏன் இப்படி பண்ணுங்க? அம்மா அம்மா ஆமா இவ ஏன் படுத்திருக்கா? நான் வர்றதுக்கு முன்னாடி இவ படுக்க மாட்டாளே. தம்பி என்னாச்சு சொல்லு தம்பி. நம்ம ஒளி விளக்கு அணைஞ்சு போச்சுப்பா, அணைஞ்சு போச்சு. அம்மா இறந்துட்டாங்கப்பா, இறந்துட்டாங்க. அம்மா என்ன சொல்ற? நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. அவ போக மாட்டா. ஏன் தெரியுமா? எனக்கும் அவளுக்கும் ஒரு எழுதப்படாத அக்ரிமெண்ட் இருக்கு. அவளுக்கு முன்னாடி நானோ இல்லை எனக்கு முன்னாடி அவளோ போகுது போகக்கூடாதுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. கண்டிப்பா அவ சாக மாட்டா, என்னை விட்டுட்டு போக மாட்டா. இல்ல 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 அவ சாவல, அவ சாகல. அவ எதுக்கு சாக போறா? ஏன் சாக போறா? அவ சாவாளா? இல்லையே. கஷ்ட காலத்துல என் கூட இருந்தவ இன்னைக்கு விட்டுட்டு போக போறாளா? இல்ல, சாக மாட்டா. என்னை விட்டுட்டு அவ போக மாட்டா. என்னை விட்டுட்டு அவ போக மாட்டா. ஒரு மணி சோறு எனக்கு கொடுத்துட்டு பட்டி அமர்த்திருப்பா. அவ என்ன விட்டுட்டு போக போறா? இல்ல இல்ல, சாக மாட்டான். அக்கா பாருங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா. குட்டி பாரு, குட்டி என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா. இனிமே அவன் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் இருக்க மாட்டான். இல்ல இல்ல இல்ல, அவளை விட்டுட்டு நான் இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய உலகத்துல இவ வாழ்றதுக்கு கொஞ்சோண்டு இடம் கூட இல்லாம போயிருவா. இல்ல இல்ல இல்ல, அவ சாக மாட்டான். என்னை விட்டுட்டு எப்படி போவா? அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அக்கா. அம்மா அம்மா, என்னை விட்டுட்டு அவ எப்படி வா போவா? செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. அவ போவாளா? என்னை விட்டுட்டு இல்லவா? என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழினை தெளித்து ஒரு கோலமிட்டு என்னைத்தானே. நிறுத்து. ஏன்டா அழுகுற? நீலி கண்ணீர் வடிக்கிறியா? உன் அம்மா செத்து போயிட்டாளா இருக்கிறான்னு பார்க்க வந்தியாடா? அவ என்ன நம்பி வந்தா, என்ன நம்பி வந்தா. இன்னைக்கு நீ பார்க்க வந்திருக்கிற.
அன்னைக்கே நான் அவன்கிட்ட சொன்னேன், உன்னை உயிரோட புதைக்க போறான்னு. புதைச்சிட்டியடா. புதைச்சிட்டு இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கிறியா? அவனை பார்க்கறது கூட உனக்கு உரிமை கிடையாது. போ வெளியில. அப்பா கிட்ட சொல்லி புரியும். சஞ்சய் சஞ்சய்னு உன் பேரை சொல்லியே கடைசியா போய் சேர்ந்துட்டாங்கடா அம்மா. ஒரு வீட்டுல வரமா அப்பா பார்த்துட்டேன். அவனை போக சொல்லுடா. போக சொல்லு. இன்னைக்கு அவன் சாவறதுக்கு காரணமே இவன் தான்டா. அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் கத்தி கத்தி போக சொல்லுடா. அவளை போக சொல்லு. அவன் இருக்க கூடாது. பாத்துக்கிறேன் போடா. அவனுக்கு இருந்தாடா உங்க அம்மா. சாந்தி அடையாதுடா அவனோட உயிர் கூட. போக சொல்லுடா. சஞ்சய் அவளை போக சொல்லு. உயிருக்கு உயிரா பார்த்து வச்சு எல்லாரையும் சாகடிச்சிட்ட. இப்ப யார் சாகடிக்கிறதுக்காக வந்திருக்க? ஒழுங்கா போயிரு. வெளியே போ. போடா, நான் பாத்துக்கிறேன். கடைசி உன் பக்கத்துல எல்லாரும் பாவியாயிட்டமா. அவன் கடைசியில முகத்தை கூட பார்க்க முடியலையம்மா. நான் என்னதான் பாவம் பண்ணேன்னு தெரியல. வா ரஞ்சினி வா. உன்னாலதான் என்னோட பல நாள் கனவு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிருக்கு. ரஞ்சினி, நான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா நீ சொன்னதை கணக்கச்சிதமா முடிச்சிட்ட. என்ன ரஞ்சினி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? போதும். இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நம்ம பண்ணது போதும். என்னால அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருச்சு. எனக்கு கோபம் எல்லாம் அந்த சஞ்சய் மேல மட்டும்தான். ஆனா சம்பந்தமே இல்லாம அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் நினைக்கும் போது குற்றவுணர்ச்சியில என் மனசு குத்துது. அதனால நான் சொல்றேன், போதும். இதுக்கு மேல எல்லாத்தையும் நிறுத்துவோம். இது பாருங்க, அந்த குடும்பத்தை விட்டுருங்க. நானும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான் இருக்கேன். சபாஷ் சபாஷ். எப்படி ஒரு நாள் இப்படி மாறுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட பல உண்மையை சொல்லணும். உன் அத்தை இயற்கையா சாகல. நான் தான் எங்க கையாலதான், இதே கையாலதான் கழுத்தை நெரிச்சு கொண்டான். அட பாவி, நீங்க இவ்வளவு மோசமானவனுங்களா? இதுக்கே சாக்கானா எப்படி? உன் அண்ணன் சாவுக்கு நாங்க தான் காரணம். அது இல்லாம அந்த சஞ்சய்க்கும் அந்த தீபக்குக்கும் மயக்க மருந்து கொடுத்து ஓட்ட வச்சதே நாங்க தான். இரு ரஞ்சனி, இரு. இதுக்கே ஏன் இப்படி கொந்தளிக்கிற? டேய், அவனை
கூட்டிட்டு வாங்க. கடவுளே, என் முன்கோபத்தினால ரஞ்சினி இங்க பாரு. என் முன்கோபத்தினால எல்லாரும் வாழ்க்கையும் சீரழிஞ்சிருச்சு. ரஞ்சினி, நான் சொல்றத நீ செஞ்சா உன் லவ்வரும் உன்னோட தங்கச்சியோட லவ்வரும் இதே இடத்துல சாக போறாங்க. இதுக்கே அழுதா இப்படி செல்லம்? இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்ப தீபக்கோட பொண்டாட்டி கள்ளக்காதலனோட ஓடி போயிட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? சீ, அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. உன்கிட்ட யாரு பர்மிஷன் கேட்டா? ஒழுங்கா உள்ள போடி. ஆனா நம்ம நினைச்சபடியே எல்லாமே கரெக்டா போயிடுச்சு. இத நம்ம செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னே. தம்பி ஆசைப்பட்டு செய்யாம இருப்பனாடா? நம்ம ரஞ்சினிய காணும் மாமா. வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. என்ன மீரா சொல்ற? ரஞ்சினி காணாமா? அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போக மாட்டாளே. சூர்யா, நீங்களா? நீங்க இப்படி இங்க? உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? மீரா, எனக்கு எப்பவோ நினைவு வந்துருச்சு. இத்தனை நாளா அதை நான் மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த பூமிநாதனும் அவன் தம்பியும் தான். என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? தெரியாது எனக்கு. என்ன விஷயம்? இந்த பிரச்சனைக்கு பூமிநாதனும் அவன் தம்பியும் தான் காரணம். என்ன சொல்றீங்க? பூமி தானா? அவன் எப்படி இதுல? தீபக், இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அந்த சஞ்சயும் ரஞ்சனையும் அங்கதான் மாட்டிட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்கள காப்பாத்துற வழியை பார்க்கணும். வாங்க போலாம். அப்பா, இவ்வளவு நாள் பூமிநாதன் செஞ்ச தப்புக்காக சஞ்சயை போட்டு நம்ம வழி வாங்கிட்டோமேப்பா. பாவம்பா சஞ்சய். சஞ்சயா? ஆமாப்பா, ஆரவன் இளைய பையன்பா, இளைய பையன். பூமிநாதன் பண்ண தப்புக்கு அவனை போட்டு நீங்க. சஞ்சயா? ஆமா. டேய் தீபக், இப்ப நமக்கு நேரம் இல்லை. ரஞ்சனையும் சஞ்சயும் காப்பாத்தி ஆகணும். உடனே கிளம்ப போலாம். டேய், பொட்டங்க மாதிரி கையை கட்டி போட்டுட்டு சவடால் பண்றீங்களாடா? ஏண்டா எங்க அம்மாவை கொன்னுட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கீங்க. உங்களைய கண்ட தொண்டமா வெட்டாம விடமாட்டேன்டா. ஐயோ ஐயோ, பயமா இருக்குது. ஏய், நீ மிரட்டல எனக்கு குளிர் காய்ச்சலவே வந்துட்டு போல. ஏய் போடா, நான் பண்ண சூழ்ச்சியே ஒன்னும் புடுங்க முடியல. டேய், இந்த சவடான் மயிரெல்லாம்
பேசாத. உன் தம்பியை கேட்டு பாரு என்னோட அடியை எப்படி இருக்குன்னு. ஏண்டா மயிறு, ஏய் ஏன் முன்னாடியே என்ன நான் அசிங்கமா பேசுறியா? தம்பி, அவன் கல்யாணம் முடிஞ்சு சாக போறான். அந்த நாய் எதுக்கு தூக்கி போடு. ஏய் சூர்யா, நீ செத்து போயிட்டு தான் சொன்னாங்க. ஏய் நான் இத்தனை நாளா தலைமறைவா இருந்தேன்டா. இந்த உண்மையெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் தலைமறைவா இருந்தேன். நான் சும்மா விட மாட்டேன்டா. எப்படியோ அம்மாவை கொலை பண்ணவன பிடிச்சி ஜெயிலில் ஒப்படைச்சாச்சு. இப்போதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கேன். அப்போ தம்பி நீ தப்பு செய்யல, நீ தப்பு செய்யல. ஆனா உங்க அம்மா இறந்து போயிட்டாடா. உன்னை உங்க அம்மாவை பார்க்க கூட விடாத நான் பாவி ஆயிட்டேன்டா. அவளே இல்ல, இந்த பூமியில நான் மட்டும் வாழமா போறேன். டேய் இங்க வாடா தம்பி, இங்க வா. நீ ஏறத்தண்டா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டா. இப்ப எதுக்கு போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு? வேண்டாண்டா தீபக், உங்க அப்பாவை நிறைய தப்பு நான் தாண்டா பண்ணிருக்கேன். உன்னை பத்தி புரிஞ்சுக்காதடா, தப்பு பண்ணிட்ட பாவிட்டா. சஞ்சய், என்னையும் அப்பாவை மன்னிச்சிரு. அமைதிப்படுத்துப்பா. இங்க பாருமா ரஞ்சனி, நான் இல்ல அவன் இல்லாத இடத்துல நான் மட்டும் வாழ போறடா. இல்ல தம்பி, உன் கைய கொடுடா. கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்டா. ஏண்டா இப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்த சோதனை? தம்பி, ஏழை என்ன மனுஷனுக்கு ரஞ்சனி, கேளுங்க. அப்பாவும் இப்படி ஆயிடுச்சேடா. தூக்குடா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குடா. தெரியோ தெரியாமலையோ இந்த குடும்பத்துக்கு நீ நிறைய பாவத்தை செஞ்சுட்ட. அந்த பாவத்துக்கு பரிகாரமா சகுந்தலாவோட மருமகளா நல்ல மருமகன்னு நீ பேர் எடுக்கணும். இத உன் பழைய காதலனா சொல்ல, உன் நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். நான் வரேன். என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி, மணிப்பல எதுக்கு கேட்டேன்? நீங்க
இந்த குடும்பத்தோட குலவிளக்கா நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் தான் எனக்கு ஒரு அம்மாவாக நீங்கள் தான் இருக்கணும். அப்பாவை எப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றியாச்சு. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் மனநிலை, அம்மாவை நினச்சி மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருங்க. இனிமே சஞ்சய், இனிமே நீ அப்பா முன்னாடி நின்னா மீரா கல்யாணம் பண்ணி தான் நிற்கணும். நாங்களே முன்னாடி நின்று மீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மீரா, சஞ்சய், என்னையும் மன்னிச்சிருங்க. நான் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்கு. என் குழந்தைனருக்கு குழந்தைனரே, என்னைக்குமே என் தங்கச்சிக்கு நீங்க தான் மாலை சூட்டிய மன்னன். அதனால உங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நன்றி கணி, நன்றி. அதே மாதிரி அண்ணனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண வேண்டியது என் பொறுப்பு. கார்த்திகை தம்பினா தம்பி தான். தம்பி உடையான்னு படைக்க